சாப்பிட்டோன்னே போய் உட்காந்து வேலை செய்வாங்க, சிலர் சாப்பிட்டோன்னே போய் படுத்துப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் தொப்பை இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சாப்பிட்டோன்னே போய் உட்காருறது, சாப்பிட்டோன்னே போய் படுத்துக்கிறது. இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இந்த தொப்பை பிரச்சனை இருக்கும். இந்த பெல்லி ஃபேட் வந்து குறைக்கிறதுக்கு சாப்பிட்ட உடனே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மைல்டு வாக்கிங் மாதிரி போங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வாக்கிங் மாதிரி போயிட்டு உட்காந்து வேலை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நைட்டு சாப்பாடுனா ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போங்க. வாக்கிங் மாதிரி போனீங்க அப்படின்னா இந்த பெல்லி ஃபேட் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. அதே போல் நீங்கள் இந்த ஃபைபர் ஃபுட்டு நிறைய உணவில் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகுது. அதே போல் நீங்கள் இந்த வெயிட்டு போடுறத மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் வந்து குறைக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல இந்த ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன் இது 3மே பேலன்ஸில் இருக்கணும். இந்த கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் வந்து பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க குறைக்கணும். ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம்.